அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மட்டன் ஹண்டி மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? 750 கிராம் மட்டன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி வடிய வச்சிடணும். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன், தயிர் 20 கிராம், புளிப்பில்லாத தயிராக எடுத்துக்கோங்க, உப்பு தேவையான அளவு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணி ½ அன் ஹவர் மேரினேட் பண்ணுங்கள். அப்போ தான் கறியில் அந்த மசாலா நல்லா இறங்கியிருக்கும். குக்கரில் ஆயில் போட்டு கிராம்பு 5, ஏலக்காய் 4, ஜீரகம் ½ டீஸ்பூன், பட்டை 2 சின்ன துண்டு, அன்னாச்சிப்பூ 1 போட்டு நல்லா வதக்கிட்டு வெங்காயம் 3 அல்லது 4 வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் வெட்டி வதக்கணும். லைட் பிங்க் கலரில் வதங்கணும். கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகக்கூடாது. கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனால் கிரேவியோட டேஸ்ட்டு மாறிடும். ஸோ கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகாமல் லைட் பிங்க் கலர் வர வரைக்கும் வதக்கிடுங்க. வெங்காயம் பிங்க் கலரில் ஆகிற வரைக்கும் வதக்குங்க. கோல்டன் ப்ரௌன் ஆகக்கூடாது, கரிஞ்சிடவும் கூடாது. ஸோ வதக்கிடுங்க. இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ ஊற வச்ச மட்டனை இதில் ஆட் பண்ணிடுங்க. தண்ணி எதுவும் ஊற்ற வேணாம். நல்லா அந்த எண்ணெயிலேயே நல்லா மிக்ஸ் ஆகி வதங்கட்டும். நான் எண்ணெய் கம்மியாக தான் ஊற்றிருக்கேன், அதனால் எண்ணெய் பிரிஞ்சு வர்றது தெரியாது. உங்களுக்கு தேவைன்னா எண்ணெய் அதிகமாக ஊற்றிக்கலாம். நான் எண்ணெய் கம்மியாக தான் ஊற்றிருக்கேன். இப்போ நல்லா கொதித்து வந்துடுச்சு. இப்போ நம்ம மட்டன் ஊற வச்ச பாத்திரத்துலேயே தண்ணியை மிக்ஸ் பண்ணி அந்த தண்ணியை இதில் ஊற்றிட்டு குக்கரில் விசில் போட்டுருங்க. குக்கரில் விசில் போட்டு நல்லா வேக வச்சுடுங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொத்தமல்லி கொஞ்சம், முந்திரி பருப்பு 20 கிராம், பச்சை மிளகா 5 போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடுங்க. இப்போ கறி நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுறணும். இப்போ நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ இதில் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிவிடுங்க. ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இது சப்பாத்தி, பரோட்டாக்கு